ஆணி உற்சவ நாட்டு நடவு திருவிழா நடைபெற்றது. 2 மாடுகள் பூட்டப்பட்டு பொன்னேறு பூஜை நடந்தது. தொடர்ந்து நடைபெற்ற ஏர் உழுதல் நிகழ்ச்சிக்கு பின் விதை நெல் நாற்றுகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆண்களும் பெண்களும் வயலில் இறங்கி குளவையிட்டு நாற்று நட்டனர். தொடர்ந்து தீபாராதனைகளும் திருவீதி விழாவும் நடைபெற்றன. ராணிப்பேட்டையில் காதலிக்க மறுத்த மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து தூத்துக்குடியில் அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புலிவளத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஜனனி காதலிக்க மறுத்ததால் கடந்த 28ஆம் தேதி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். அவரது உறவுக்கார பெண் லட்சையா படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கண்டித்த விஸ்வகர்மா சங்கத்தினர் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள 60% பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பி போராட்டம் செய்தனர். திருபுவனம் அஜித்குமார் காவல் மரணம் சம்பவம் போல் வேறெங்கும் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதிமுக மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆலங்குளத்தில் சாத்தூர் எம்எல்ஏ ரகுராமன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்ற வேண்டும், 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளை மதிமுகவுக்கு கேட்டுப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டில் இருந்த முதியவர்களை தாக்கி கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடுகனூர் கிராமத்தைச் சேர்ந்த கேசரிவர்மன் துபாயில் 20 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். வரும் 7ஆம் தேதி 2வது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற இருந்ததால் ஊருக்கு வந்த இவர் 200 சவரன் நகைகளை வங்கி லாக்கரிலிருந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்திருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து இரும்பு ராடுடன் உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கேசரிவர்மனின் தாய், தந்தை இருவரையும் தாக்கி நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி நேரில் விசாரணை நடத்தினார். ஐயோ என்னை காப்பாத்துன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி பார்த்தா நம்ம அம்மா சம்சாரம் தான் கத்துதுன்னு சொல்லிட்டு நான் ஏஞ்ச உடனே கதவை உடச்சிக்கிட்டு வந்து அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்னை வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளி அடித்தான். அதுதான் அதுக்கு பிற்பாடு ஒருத்தனை ஒவ்வொரு ரூமாக பூந்து கதவை திறந்து என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டான். 200 சவரன் கிட்ட போயிருக்கு. ஸோ அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தான் எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணணும். நம்பியிருக்கேன், முழு நம்பிக்கையோடு இருக்கேன், பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னோட 20 வருஷம் உழைப்புது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ரத்தனைக்கோட்டை கிராமத்தில் வணிக வரித்துறை அலுவலகம் கட்டுவதற்காக அரசு நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்பை வருவாய்த்துறையினர் அகற்ற முயன்றனர். இந்த இடம் தங்கள் அனுபவத்தில் இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 3 விவசாய குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே உள்ள கீழப்புலியூர் கிராமத்தில் 1,20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்களுக்கான சேவை தொடங்கியது. அமைச்சர் சிவசங்கர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டார். முன்னதாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணி நிறைவுற்ற 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்களை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஓமலூரிலிருந்து சேலத்திற்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை மாலை வேளைகளில் பேருந்துகளில் அதிக கூட்டம் காணப்படுவதால் இளைஞர்கள், மாணவ மாணவிகள் போன்றோர் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் காவல் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து இடதுசாரிகள் கூட்டமைப்பு சார்பில் மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொலைக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், கொலையில் நேரடியாக பங்கு வகித்த டிஎஸ்பியை வழக்கில் சேர்க்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கடந்த 1999ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இலவச மனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு புதியவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். எருமனூர் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் விருத்தாசலம் சிறுவம்பார் சாலையில் நடத்திய போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மதுராந்தகம் அருகே செய்யூர் தாலுகாவில் வசிக்கும் பழங்குடி இருளர் மக்களுக்கு நீண்டகாலமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததை கண்டித்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுராந்தகம் பஜார் வீதியிலிருந்து ஊர்வலமாக வந்த பழங்குடிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பட்டா வழங்க கோரி மனுவும் அளிக்கப்பட்டது. கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஒரே மாதத்தில் 4 சுற்றுலா பயணிகளிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இந்த திருட்டுக்கள் பெண்கள் குளிக்கும் முதல் தளத்தில் நடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து திருப்பரப்பு பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கேட்டபோது செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக யாரும் புகார் அளிக்கவில்லை என தெரிவித்தார். இருப்பினும் பெண்கள் குளிக்கும் பகுதியில் பெண் காவலர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். நெல்லையில் ரம்புட்டான் பழத்தை விதையுடன் சாப்பிட்டு 5 வயது சிறுவன் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். சிறுவன் ரியா சாப்பிட்ட ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மூச்சுவிட முடியாமல் திணறவே சிறுவனின் தாத்தா ஷேக் பரீத் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் சிறுவன் ரியாஸ் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்ட வாட்டர் பில் திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. காலை 11, மதியம் 1, பிற்பகல் 3 மணிக்கு வாட்டர் பில் அடிக்கும் போது மாணவ மாணவியர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் பள்ளிகளும் இத்திட்டத்தை அமல்படுத்துவது கட்டாயம் என தனியார் பள்ளிகள் பிரிவு இயக்குநர் அரசாணை வெளியிட்டதை அடுத்து அனைத்து பள்ளிகளிலும் இந்த முறை அமலுக்கு வந்துள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க கோரி சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வு முடிவுகள் வெளியாகி 8 மாதங்களுக்கு மேலாகியும் நியமன ஆணைகள் வழங்கப்படாததால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் பாசன வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாசன வாய்க்கால் மூலம் கழிவுநீர் கலப்பதால் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக கூறிய விவசாயிகள் சாலையை மறித்து கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் நேரில் வந்து சமாதானம் கூறினாலும் விவசாயிகள் அதை ஏற்காமல் கழிவுநீர் சாக்கடையை கற்கள் வைத்து தாங்களே அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேரணியாக சென்றனர். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருட்கள் வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை அழிந்து வருவதை தடுக்கும் முயற்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பாபுரம் பேரூராட்சி பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சாலையோரங்கள் மற்றும் நீர்நிலைகள் அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள், தன்னார்வலர்கள் என பலரும் பங்கேற்றனர். பனை விதைகளை பராமரிக்கவும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்திலிருந்து ராயவரம் வரை செல்லும் பிரதான சாலை மேடும் பள்ளங்களுடன் மோசமான நிலையில் உள்ளது. 5 ஆண்டுகளாக இதிலே நீடித்து வருவதால் பள்ளி மாணாக்கர் முதல் மருத்துவமனை செல்லும் முதியோர் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே துறையின் கீழ் இந்த சாலை இருப்பதாகவும் சாலையின் நிலை குறித்து பலமுறை புகார் அளித்து ரயில்வே நிர்வாகம் அதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் கடலில் தவறி விழுந்த மீனவர் உயிரிழந்துள்ளார். திரேஷ்புரத்தைச் சேர்ந்த மீனவரான பிளவேந்திரன் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்புகையில் கடலில் தவறி விழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது. சக மீனவர்கள் அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இறந்த மீனவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை.
ஈரோடு கும்பலன்குட்டை பகுதியில் 17 வயது அரசு பள்ளி மாணவன் ஆதித்யா உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என ஆதித்யாவின் பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பள்ளிக்கு எதிரே மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஆதித்யா தாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆதித்யாவின் மரணத்திற்கு காரணமான மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆதித்யாவின் உடற்கூறாய்வு அறிக்கைக்காக காத்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுள்ளி மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கீழக்கோட்டையூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி வகுப்பறை பற்றாக்குறையால் சில வகுப்புகளைச் சேர்ந்த மாணாக்கர் மரத்தடியில் அமர்ந்து பயின்று வருகின்றனர். கூடுதல் கட்டணம் கட்டுவதற்கு நிலம் ஒதுக்கி ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கரும் அவர்தம் பெற்றோரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தலைமை கல்வி அதிகாரி மதன்குமார், வட்டாட்சியர் ஆண்டாள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் 2 மாதங்களுக்குள் கூடுதல் கட்டணம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இல்லை என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்ததாக கூறினார். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடப் போவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். விருதுநகரில் போராட்டம் நடத்திய மக்களை மிரட்டும் துணியில் பேசியது பற்றி மாவட்ட எஸ்பி விளக்கம் அளித்துள்ளார். மருத்துவமனை வளாகத்திற்குள் நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் சிலர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்லும் சாலையில் அமர்ந்ததாகவும் விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தால் நேரிடும் பாதிப்பு பற்றி எடுத்துக்கூறி எச்சரித்து போராட்டத்தை கைவிட அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனூஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாக கூறினார். இதையடுத்து மனு குறித்து காவல்துறை பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு அருகே உடற்கல்வி ஆசிரியரின் வீட்டில் 25 சவரன் நகைகள், 75,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையர்கள் அள்ளிச் சென்றுள்ளனர். மேலப்பரும்பைச் சேர்ந்த திலீபன் சத்தியமங்கலத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டை பெற்றோர் பராமரித்து வரும் நிலையில் இவர்களும் உறவினரின் சிகிச்சைக்காக வெளியூர் சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் திலீபனின் வீட்டிற்குள் மொட்டை மாடியின் வெளியே நுழைந்த கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தை அபகரித்துள்ளனர். கொள்ளை குறித்து கடையம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா யாகசாலைக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் தினமும் ஒரு காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜானிடம் கேட்டபோது, கோயிலுக்குள் இருந்த முக்கியமான பொருட்கள் தற்போது யாகசாலை பூஜையில் உள்ளதால் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டார். 2வது நாளில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதேபோன்று வழக்கின் முக்கிய சாட்சிகளான சக்தீஸ்வரன், கார்த்திக் வேலு, பிரவீன்குமாரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் தனது மகன் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், காருக்குள் நகை இருப்பது தெரிந்தும் சாவி கொடுத்தது எப்படி என்றும், அவரிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து விவகாரத்தில் போராடியவர்களை எஸ்பி மிரட்டியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என எஸ்பி கூறியதை குறிப்பிட்டுள்ள அவர், வேறு மாதிரி என்றால் மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் போராட்டம் நடத்திய மக்களை மிரட்டும் தொனியில் பேசியது பற்றி மாவட்ட எஸ்பி விளக்கமளித்துள்ளார். மருத்துவமனை வளாகத்திற்குள் நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் சிலர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்லும் சாலையில் அமர்ந்ததாகவும் விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வீடு வீடாக மக்களை சந்தித்த முதல்வர் அவர்களிடம் கையெழுத்து பெற்று திமுகவின் உறுப்பினர்களாக இணைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதல்கட்ட பயணத்தை வரும் 7ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்க உள்ளார். இதில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அழைப்பு விடுத்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்த கூட்டணியில் இணைகிறது என்பதே தேர்தலின் சவாலை தீர்மானிக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் தாவேகா தலைவர் விஜய்க்கு மிகுதியான செல்வாக்கு இருப்பதாக கூறியுள்ளார். பாமகவின் பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்டவை கூடி கூட்டணி குறித்து பேசி முடிவு செய்யும் எனவும் அதுவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேசி வருவதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாகவும் அருள் சட்டமன்ற கொறடாவாக இருப்பதால் சட்டமன்ற பாமக தலைவர் மூலம் சபாநாயகருக்கு தெரிவித்து அவர் மூலமே அருளை நீக்க முடியும் எனவும் கூறினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பலத்த காற்றோடு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை அந்நாட்டு அதிபர் ஜான் ட்ரமானி மஹாமா வழங்கினார். விருதை ஏற்றுக்கொண்டு பேசிய பிரதமர் மோடி 140 கோடி இந்திய மக்கள் சார்பில் இந்த விருதை பெற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டார். வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் இளம்பெண் தற்கொலை வழக்கில் காவல்துறை மெத்தனமாக நடந்து கொள்வதாக உயிரை மாய்த்துக் கொண்ட ரிதன்யாவின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். வரதட்சணை கேட்டு ரிதன்யாவை சித்திரவதை செய்ததாக கணவரும் அவரது பெற்றோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தங்களுக்கு பிணை கோரி திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அவர்களுக்கு பிணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ரிதன்யாவின் பெற்றோர் இடைக்கால மனு தாக்கல் செய்தனர். கொரோனாவுக்கான கோவிஷீல்டு தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என அதை தயாரித்த புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹசனில் 40 நாட்களில் 21 பேர் மாரடைப்பால் திடீரென இறந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கொரோனா தடுப்பூசியும் காரணமாக இருக்கலாம் என கர்நாடக முதல்வர் கூறியிருந்தார். இந்நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் விளக்கம் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து உள்நாட்டு நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த 9 விமான சேவைகளை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திடீரென்று நிறுத்தியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், கோவா, அந்தமான் உள்ளிட்ட நகரங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட இந்த விமான சேவைகள் முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை என காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் பயன்படுத்த தகுதியில்லாத வாகனங்கள் என பறிமுதல் செய்யும் நடவடிக்கை சாதாரண மக்களை கொள்ளையடிக்கும் முயற்சி என ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா குற்றஞ்சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களையும் 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களையும் பறிமுதல் செய்யும் உத்தரவை டெல்லி அரசு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு நாட்களில் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கடந்த சில வாரங்களாக இருதரப்புக்கும் இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அமெரிக்காவின் விளைபொருட்கள், பால் பொருட்களை விற்கும் வகையில் இந்தியா தனது சந்தையை திறந்துவிட வேண்டும் என அமெரிக்க குழு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அடுத்த தலாய் லாமா பாரம்பரிய முறைப்படியே தேர்வு செய்யப்படுவார் என்றும் இதில் யாரும் தலையிட முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது.
தங்கள் ஒப்புதல் இன்றி புதிய தலாய் லாமா தேர்வு இருக்கக்கூடாது என்று சீனா கூறியிருந்தது. இந்நிலையில் அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் வெளியாட்களுக்கு உரிமை இல்லை என்று சீனாவை இந்தியா மறைமுகமாக கண்டித்துள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுகத்துக்கு வரும் கனரக வாகனங்களை நிறுத்த 200 ஏக்கரில் தனி வசதிகளை ஏற்படுத்த இருப்பதாக சென்னை துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த தெற்கு பிராந்திய கப்பல் மாநாட்டில் பேசிய அவர், தொழில்துறைக்கு துறைமுகங்கள் மிக முக்கிய பங்களிப்பு செய்து வருகின்றன என கூறினார். திண்டிவனத்திற்கு அருகே கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இருதயபுரத்தைச் சேர்ந்த சின்னப்பராஜ் விற்பனைக்காக கோலமாவு மூட்டைகளை வீட்டின் முன் அடுக்கி வைத்திருந்தார். அவரது 3 வயது மகன் மேகராஜ் தனது சகோதரனோடு விளையாடிக் கொண்டிருந்த போது கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்துள்ளன. ஈரானில் சிக்கித் தவிக்கும் 650 இந்திய மீனவர்களை மீட்க காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் வெளியுறவு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் உள்ள கிஷ் தீவிற்கு அருகே கன்னியாகுமரியைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிக்கித் தவித்து வருகின்றனர். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை, இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் ஆகியவை மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷாமி ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களின் தனிப்பட்ட தரவுகள் களவு போகவும் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அமைப்பான CRT எச்சரித்துள்ளது. ஷாமி போன்களில் உள்ள MI கனெக்ட் சர்வீஸ் என்ற செயலியில் உள்ள தொழில்நுட்ப குளறுபடியால் அதை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என CRT கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறைக்கு வந்த மின்னஞ்சலில் கோயில் வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனடியாக மயிலாப்பூர் காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியோடு சோதனை செய்தனர். ஆனால் வெடிகுண்டு ஏதும் இல்லாததால் அது வதந்தி என தெரியவந்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 120 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 16 கண் மதகு பகுதி தற்போது சிற்றோடை போல காட்சியளிக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் கையிருப்பில் வைத்திருக்கும் நாடுகளில் வெனின்சுலா முதலிடத்தில் இருப்பதாக எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பான OPEC கூறியுள்ளது. அதிக அளவு கச்சா எண்ணெயை கையிருப்பில் வைத்திருக்கும் முதல் 10 நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெனின்சுலாவிற்கு அடுத்தடுத்த இடங்களில் சவுதி அரேபியா, ஈரான், கனடா, ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தாரும் உள்ளன. தனது 80வது பிறந்த நாளை 10,000 அடி உயரத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிக் கொண்டு ஸ்ரத்தா சௌஹான் என்கிற மூதாட்டி ஸ்கை ஜம்ப் என்ற முறையில் குதித்து கொண்டாடியுள்ளார். இவருக்கு வெர்டிகோ, முதுகுத்தண்டு பிரச்சினைகள் இருந்த போதிலும் இதை சாதித்துள்ளார். இந்தியாவில் மிக அதிக வயதில் ஸ்கை ஜம்ப் செய்த பெண் என்ற சாதனையையும் ஸ்ரத்தா படைத்துள்ளார். நெல்லையில் ரம்புட்டான் பழத்தை விதையுடன் சாப்பிட்டு 5 வயது சிறுவன் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். சிறுவன் ரியா சாப்பிட்ட ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் விழி பிதுங்கி மூச்சுவிட முடியாமல் திணறவே சிறுவனின் தாத்தா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் ரியாஸ் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகே காவல் நிலையத்தில் இளைஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ADSP விசாரணை மேற்கொண்டார். தேவதானப்பட்டியில் ஜனவரி மாதம் மதுபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கைதான இளைஞரை காவல் நிலையத்தில் தாக்கும் வீடியோ வெளியானதை அடுத்து ஆய்வாளர் உட்பட 5 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ள நிலையில் பல இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் சுமார் 100 மீட்டருக்கு நடக்கும் பணிகளில் பேரிகேடுகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் சரிவர வைக்கப்படாததால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏர் மார்ஷல் S. சிவக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். விமானப்படை தலைமையகத்தில் நிர்வாக தலைமை இயக்குநராக பதவி வகித்து வந்த அவர் பதவி உயர்வு பெற்று விமானப்படையின் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாகியுள்ளார். கோவையைச் சேர்ந்தவரான சிவக்குமார் 1990ஆம் ஆண்டு விமானப்படையில் அதிகாரியாக இணைந்தார். மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் உள்ள இணைப்பு கம்பிகள் உடைந்து வலுவிழக்கும் நிலையில் உள்ளன. 1957ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர் நீள பாலத்தின் இணைப்பு கம்பிகள் உடைந்து
பல இடங்களில் கான்கிரீட் தளம் சிதைந்து விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் மற்றும் இருசக்கர வாகன பயணிகள் தடுமாறி காயமடைவதோடு இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பது போல திமுக அரசின் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். உதயகுமார் வெளியிட்டுள்ள காணொலியில் உள்துறையிலிருந்து உழவர் நலத்துறை வரை எல்லா துறைகளும் செயலிழந்திருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என விமர்சித்துள்ளார். பீகாரில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் மாநிலத்தில் குறைந்தது 2 கோடி வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கலாம் என்று இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக 11 கட்சிகளைச் சேர்ந்த 20 தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து தங்களது ஆட்சேபங்களை பதிவு செய்தனர். கேரளா வயநாடு முத்தங்கா வனப்பகுதி சாலையில் காட்டு யானை ஒன்று திடீரென சாலைக்கு வந்து அரசு பேருந்தை மறித்தது. அப்போது சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் ஒலி எழுப்பினார். பேருந்தை மறித்து நின்ற யானை ஓட்டுநர் தொடர்ந்து ஒலி எழுப்பியதால் வனத்துக்குள் சென்றுவிட்டது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கு மத்திய அரசே காரணம் என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த மாதத்திற்கான தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றிருப்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இதனை தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏர் மார்ஷல் சிவகுமார் பொறுப்பேற்றுள்ளார். விமானப்படை தலைமையகத்தில் நிர்வாக தலைமை இயக்குநராக பதவி வகித்து வந்த அவர் பதவி உயர்வு பெற்று விமானப்படையில் டெல்லி தலைமையக நிர்வாக பொறுப்பு அதிகாரியாகியுள்ளார். கோவையைச் சேர்ந்தவரான சிவகுமார் 1990ஆம் ஆண்டு விமானப்படையில் அதிகாரியாக இணைந்தார். 35 ஆண்டுகளுக்கு மேலான தனது பணிக்காலத்தில் விமானப்படை கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரி உட்பட பல முக்கிய பதவிகளை அவர் வகித்துள்ளார். திருவனந்தபுரம் கோட்டத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஒரு சில விரைவு ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் ஜூலை 9ஆம் தேதி திருச்சி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வள்ளியூரில் நிறுத்தப்படும். ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் அந்தியோதயா ரயில் நெல்லையிலேயே நிறுத்தப்படும். மற்றும் நாகர்கோவில் கோட்டயம் ரயில் ஜூலை 26ஆம் தேதி சங்கனச்சேரியிலேயே நிறுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது.